ஒரு பெரிய காட்டுல நிறைய விலங்குகள் அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தது. ஆனா அந்த காட்டுல ஒரு பெரிய சிங்கம் இருந்துச்சு. அதுதான் அந்த காட்டோட ராஜா. ஆனா அது ரொம்ப கொடூரமா இருந்துச்சு. அது தினமும் யாரை பார்த்தாலும் வேட்டையாடி சாப்பிட ஆரம்பிச்சது. இதனால எல்லா விலங்குகளும் ரொம்ப பயந்து வாழ்ந்தாங்க. ஐயோ, அந்த சிங்கம் மீண்டும் வந்துடுச்சு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த ஆபத்துல இருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யாருக்கும் எந்த வழியும் தெரியல. ஒரு நாள் எல்லா விலங்குகளும் ஒன்று கூடி பேச ஆரம்பிச்சாங்க. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், அந்த சிங்கம் நேத்து கூட நம்ம சின்ன ஆட்டை தூக்கிக்கிட்டு போயிடுச்சு. இப்படியே போன இங்க நம்ம யாருமே பாதுகாப்பா இருக்க முடியாது. நாமளே தினமும் ஒரு விலங்கு அனுப்பிடலாம். அப்போ அந்த சிங்கம் நம்மள வேட்டையாட மாட்டோம். ஆமா, இது ஒரு நல்ல திட்டம். எல்லா விலங்குகளும் இந்த முடிவுக்கு ஒத்துக்கிட்டாங்க. சரி, இப்போவே போய் இத அந்த சிங்கத்துக்கிட்ட சொல்லுவோம். உடனே காட்டுல இருக்கிற எல்லா மிருகங்களும் சேர்ந்து போய் சிங்கத்துக்கிட்ட விஷயத்த சொல்லி அதை ஒத்துக்க வச்சுட்டாங்க. யார முதல் அனுப்பலாம்னு எல்லாரும் குழி பேசிக்கிட்டாங்க. அப்போ முயல் முன்னாடி வந்து, கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் போய் அந்த சிங்கத்தை சந்திக்கிறேன். மற்ற எல்லா விலங்குகளும் அதிர்ச்சியோட அந்த குட்டி முயலை பார்த்துச்சு. இல்ல சிட்டு, வேண்டாம், அது ரொம்பவுமே ஆபத்தானது. ஆனா சிட்டு அமைதியா இருந்துச்சு. அப்புறம் மெதுவா எல்லாரையும் பார்த்து சொல்லுச்சு, கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், என்கிட்ட ஒரு நல்ல திட்டம் இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் சிட்டு சிங்கத்தோட குகைக்கு வந்துச்சு. இவ்வளவு நேரம் ஆயிற்று. அரசே, நான் வரும்போது இன்னொரு சிங்கம் என்னை தடுத்தது. இத கேட்டு சிங்கம் ரொம்ப கோபமாயிடுச்சு. என்ன, இன்னொரு சிங்கமா? பொய் சொல்லாத, எங்க அது இருக்கும் இடத்த எனக்கு காட்டு பார்க்கலாம். சிட்டு சிங்கத்தை ஒரு ஆழமான கிணற்று கிட்ட கொண்டு போச்சு. சிங்கம் உள்ள எட்டி பார்த்துச்சு. அதுல தன்னோட பிரதிபலிப்பை பார்த்துச்சு. சிங்கம் கர்ஜித்தது. அந்த கிணத்தில் இருந்த அதோட நிழலும் கர்ஜித்தது. என்னிடமே சவால் விடுகிறாயா? நான் இப்பவே உன்னை தோற்கடிக்கிறேன், பார்த்து. சிங்கம் கிணற்றுக்குள்ள குதிச்சிடுச்சு. அது ரொம்ப ஆழமான கிணறு. அதுல இருந்து வெளியே வர முடியல. நாம எல்லாம் காப்பாற்றப்பட்டுட்டோம். நம்ம சின்னுவுக்கு தான் நன்றி சொல்லணும். நாம எல்லாரும் இனிமே பயம் இல்லாம நிம்மதியா இருக்கலாமா? இதுக்கப்புறம் அந்த காடு மீண்டும் அமைதியானது. அந்த நாளிலிருந்து எல்லா விலங்குகளும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. புத்திசாலித்தனம் வலிமையை விட மிக பெரியது. புத்தி இருந்தா பெரிய பலத்தையும் ஈஸியா ஜெயிச்சிடலாம்.